अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि वबरकातुहु। वेलकम टू singaiprincess। நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பனானா புட்டிங். பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு 4 பனானா வச்சு எப்படி புட்டிங் செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பனானா புட்டிங் செய்கிறதுக்காக கேரமல் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக பேனில் 4 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான பாகு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலராகி நம்மளுக்கு கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதை உடனே கேக் ட்ரேக்கு மாற்றின்னு, இதை ஆற விட்டு மாற்றினாக்கா நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. சூடாக இருக்கும் போதே கேக் ட்ரேக்கு மாற்றி விட்டு இப்படி ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் 4 முட்டை சேர்த்துக்கிறேன். அப்புறமா 400 ml பால் எடுத்துக்கிறேன். இதோட சுகர் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அப்புறமா 4 பனானா சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை மூடி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி நல்லா பிளெண்ட் பண்ண பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேரமலைஸ் கேக் ட்ரேயில் இதை வடிகட்டி ஊற்றிக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் ஊற்றின பிறகு நம்ம அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கிட்டு எல்லா சைடும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைட்லலாம் உள்ளே தண்ணி பூராத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் பெரிய பாத்திரத்தில் தண்ணி இப்போ கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு மேலே இதுமாதிரி ட்ரே போட்டுருங்க. ட்ரே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பனானா புட்டிங்கை இது மேலே வச்சிடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி போட்டு இதை 30 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அலுமினியம் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம இது சூடாக இருக்கிறதுனால கையால் எடுக்கும் போது நம்ம கையில் ஆவி பட்டுரும். பார்த்து பொறுமையாக ஓப்பன் பண்ணுங்கள். இது மேலே இப்போ தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை சைடில் ஊற்றிக்கலாம். நம்ம கேஷுவலாக ஓப்பன் பண்ணும்போது நடுப்புற ஊற்றிட்டோம். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக சைடில் ஊற்றிக்கோங்க. இப்போ புட்டிங் குக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸ்டிக்கை நடுப்புற குத்தி பாருங்கள். குத்தி பார்த்தா ஸ்டிக்கில் ஒட்டாமல் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்திருக்கு. இது குக் ஆகிடுச்சு. திரும்ப இதை மூடி போட்டு நம்ம சூடான பாத்திரத்தில் இப்போ வச்சுருக்கோம் இல்லையா, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா இதை ஆற விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம ட்ரேயில் மாற்றும் போது ஒட்டாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஆறிடுச்சு. இதை சைட்லலாம் ஒரு கத்தியால் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்க போகிறோம். இதே மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்திடுங்க.